சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சரி, நான் பாண்டிய நாட்டில் இருந்த நாட்களில் நீங்கள் அனைவரும் எனக்கு தந்த உபசரிப்புகளுக்கு மிக்க நன்றி. தாயே, சிரமத்தை பொருட்படுத்தாமல் எங்கள் பாண்டிய மகாராணியாரின் உடல் நலம் விசாரிப்பதற்காக சோழ நாட்டிலிருந்து இங்கு நேரில் வந்து எங்களை கௌரவித்த தங்களுக்கு நாங்கள்தான் நன்றி பாராட்ட வேண்டும். மன்னவா, மகாராணியாரே, நான் விடைபெறுகிறேன். மங்கம்மா தேவியாரே, எங்கள் பாண்டிய நாட்டில் இன்னும் 4 நாட்கள் தங்கிவிட்டு சென்றிருக்கலாம். சில நாட்களுக்குள் உங்களுக்கு பாண்டிய நாடு அலுத்து விட்டதோ? அப்படி இல்லை. சோழ நாட்டில் முடிக்க வேண்டிய முக்கிய பணிகள் எனக்கு நிறைய இருக்கிறது. பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயம் நான் பாண்டிய நாட்டிற்கு வருகிறேன். அப்பொழுது உங்கள் விருப்பப்படியே நான் நடந்து கொள்கிறேன். வருகிறேன். வாருங்கள். வருகிறேன். வாருங்கள். அமைச்சரே, உடன் சென்று மங்கம்மா தேவியாரை வழி அனுப்பிவிட்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும். வாருங்கள், செல்லலாம். வாருங்கள். பிரபு, இந்த மங்கம்மா எங்கே போனாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குபவளாயிற்றே. இவள் எப்போது கிளம்புவாள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் என்னவென்றால் இன்னும் 4 நாட்களுக்கு இந்த மங்கம்மாவை இங்கேயே தங்க சொல்லி உபசரிக்கிறீர்களே. அவ்வாறு உபசரிப்பதுதானே விருந்தோம்பும் மரபு. அந்த மரபை நான் மீற முடியுமா? வா, போகலாம். மன்னவா, வா சித்திரசேனா, வா. நீண்ட நாட்களுக்கு பின் உன்னை காண்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. மன்னவா, புலவர்கள் வந்தால் 7 அடி நடந்து வந்து வரவேற்பீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த எளிய சிற்பியையும் எதிர்கொண்டு வரவேற்று என் மனதை நெகிழச் செய்து விட்டீர்கள். தங்களுக்கு என் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். சித்திரசேனா, புலவர்களும் சிற்பக் கலைஞர்களும் சமமானவர்கள் தானே? அவர்கள் எழுதுகோல் கொண்டு ஏட்டிலே சிலை வடிக்கிறார்கள், நீங்கள் உளியை கொண்டு கல்லிலே கவிதை வடிக்கிறீர்கள். ஆஹா, இந்த அருந்தமிழ் பேச்சை கேட்டு மகிழ்வதற்காகவே எப்போதும் தங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. இப்பொழுது மீண்டும் உனக்கு அத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தத்தான் அழைத்தேன். தற்பொழுது என்ன பணி நடந்து கொண்டிருக்கிறது? மன்னவா, சோழ நாட்டில் சிற்பக் கலைஞனுக்கு பணிக்கு பஞ்சமா என்ன? புது புது ஆலயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அற்புத கலைநயத்தோடு பலர் மண்டபம் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். தற்போது திருக்கோவிலூரில் ஒரு சிற்ப மண்டபம் அமைக்கும் பணியை அங்குள்ள சான்றோர்கள் என்னை அழைத்து தந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அப்படியானால் அந்த பணியை நிறைவேற்றிய பிறகுதான் எனது பணியை ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லையா? மன்னவா, தங்கள் பணி என்றால் அவர்களே என்னை மிகுந்த மரியாதையோடு அனுப்பி வைப்பார்களே. மாமன்னரின் பணிக்கு அவர்கள் தடையாக இருப்பார்களா? அப்படியா சொல்கிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம் மன்னவா? அப்படியானால் உங்கள் சீடர்களில் ஒருவனிடம் சொல்லி அனுப்புங்கள். இன்றே நம் பணியை தொடங்கி விடலாம். காத்து கொண்டிருக்கிறேன் மன்னவா. என்ன பணி? புதிதாக எதையேனும் உருவாக்க வேண்டுமா? புதிய பணி அல்ல, விட்டு போனதை புதுப்பிக்கும் பணி. ஆஹா, கேட்பதற்கே பரவசமாக இருக்கிறது மன்னவா. இதன் மூலம் என் வாழ்வில் நிறைவேறாமல் போன ஒரு கனவு உயிர் பெறுகிறது. ஓஹோ, அதில் உனக்கு இவ்வளவு ஈடுபாடா? ஆம் மன்னவா, நான் அந்த பணியை ஏற்கும்போது தாங்கள் சொன்ன அற்புதமான கருத்துக்களை திரைச்சீலையில் வரைபடமாக கொண்டு வரும்போது நீங்கள் அதில் செய்த மாற்றங்கள், இவற்றையெல்லாம் கண்டு நான் வியந்து போனேன். நம் வாழ்வில் வேறு பணி என்று எதுவுமே தேவையில்லை. இதை சரியாக செய்துவிட்டால் நாம் கற்ற சிற்பக்கலைக்கு இது ஒன்றே என்றென்றும் நிலையான அடையாளமாக இருக்கும். நம் காலத்திற்கு பிறகும் கூட
மாமன்னரை பற்றி நினைவு கூறும்போதெல்லாம் அவரின் கனவு மண்டபமான இதை நனவு மண்டபமாக்கிய சிற்பி இந்த சித்திரசேனன்தான் என்று பேசப்படும். மலரோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுவது போல் நமக்கும் அந்த மனம் கிட்டும் என்றெல்லாம் கற்பனை கோட்டையை கட்டிக்கொண்டிருந்தேன். ஆனால் நடக்கக்கூடாதவை எல்லாம் நடந்திருக்க வேண்டிய அந்த நல்ல பணியை தடுத்து விட்டது என்ற உடனே மனம் நொந்து போனேன். அந்த மணிமண்டப பணியை நிறுத்தியாக வேண்டும் என்று சொல்லி என்னை அனுப்பிய போது தாங்கள் எவ்வளவு வருத்தப்பட்டீர்கள் என்பது எனக்கே நன்றாக புரிந்தது. இப்போது அது புத்துயிர் பெறுகின்றது எனும்போது உடலை விட்டு பிரிந்து போன உயிர் மீண்டும் உடலுக்குள் புகுந்தது போன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடடா, ஒரு கலைஞனின் உள்ளம் தனது படைப்பு தடைப்பட்டால் எப்படி துடிக்கும் என்பதற்கு நீயே உதாரணமாகிவிட்டாய் சித்திரசேனா. நீ அழகாக உருவாக்கிய சிற்பம் திடீரென்று கீழே விழுந்து உடைந்து போனால் எப்படி துடிப்பாயோ அப்படியல்லவா மணிமண்டப பணி நின்றதற்காக துடித்திருக்கிறாய். இனி அந்த சங்கடம் உனக்கு வேண்டாம். இப்பொழுது அந்த பணியை தொடங்கிவிட்டால் இடையில் நிறுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. இளம்வழுதி மலர்க்குடி திருமணத்திற்கு அடையாளமாக கட்டப்பட்ட அந்த மணிமண்டபம் அவர்கள் இருவருமே வந்து திறந்து வைக்கும்படியாக அமையட்டும். மன்னவா, நான் அதற்காக தீட்டிய வரைபடம் இன்னும் என்னிடம் அப்படியே இருக்கின்றது. அதை கொண்டு வந்து காண்பிக்கிறேன். தாங்கள் இன்னும் அதில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் அதன்படியே செய்துவிடலாம். பாதிக்கு மேல் கட்டப்பட்டு விட்டதில் இப்பொழுது எப்படி மாற்றம் செய்ய முடியும்? மேல் விதானம் இனிமேல் தானே அமையப் போகிறது. ஓ, அதில் முன்பு தாங்கள் புலி சின்னமும் கயல் சின்னமும் இடம்பெற வேண்டும் என்று கூறினீர்கள். இப்போது அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. இரு நாடுகளின் உறவுக்கு அடையாளமாகத்தானே அப்படி செய்ய சொன்னேன். அது ஏன் மாறப்போகிறது? ஆனால் என்ன மன்னவா, ஆனால் என்று எதை பற்றி கூறுகிறீர்கள்? உனக்கு தெரிந்ததுதான். அந்த மனோரஞ்சிதத்தை முன்னிறுத்தி 84 சிற்பங்கள் வரை வடித்து விட்டாய். ஆனால் அந்த நேரத்தில் தான் பிரச்சனை ஏற்பட்டு மணிமண்டப பணியை நிறுத்தும்படி நேர்ந்தது. இப்பொழுது அந்த ரஞ்சிதம் எங்கிருக்கிறாள், என்ன ஆனாள் என்றே தெரியவில்லை. வேறு பெண்ணை அடைத்து வந்து விட்ட இடத்திலிருந்து தொடரலாம் என்றால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது. அதற்குதான் என்ன செய்வது என்று யோசிக்கிறேன். மன்னவா, மீதமுள்ள சிற்பங்களை வடிக்க வேறொரு பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அந்த மனோரஞ்சிதமே வந்தாக வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. அதெப்படி? அந்த 108 கரணங்கள் எப்படி நிறைவு பெறும்? மனோரஞ்சிதத்தின் வடிவம் முழுமையாக என் மனதில் இருப்பதால் முதலில் அந்த நடன பாவங்களை ஓவியமாக தீட்டி விடுகிறேன். அதை தாங்கள் பார்த்து சரியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் அதன்படியே சிற்பத்தை செதுக்கி விடுகிறேன். அடடா, உனது கலைத்திறனை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் சித்திரசேனா. என் மனதில் இருந்த சங்கடமான வினாவிற்கு சரியான முறையில் விடையளித்து விட்டாய். அதன்படியே செய். இன்றே திருக்கோவலூர் சென்று அங்கு உள்ளவர்களிடம் விவரத்தை சொல்லிவிட்டு வா. மன்னவா, அதற்கு அவசியமே இல்லை. என்னை அழைத்து வரும்படி தங்கள் ஆணை வந்தபோது நான் அவர்களுடன் தான் இருந்தேன். ஆஹா, அப்போதே அவர்கள் மாமன்னரின் பணி என்றால் அதில் ஈடுபட்டு அதை நிறைவேற்றிவிட்டு வா, அதைச் சொல்வதற்காக நீ மீண்டும் இங்கு வர வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். நான் அதனால்தான் துவக்கத்திலேயே அவர்களால் பிரச்சனை இல்லை என்று சொன்னேன். மிக்க மகிழ்ச்சி சித்திரசேனா. உன் பணி தொடரட்டும். நீ வடிக்கும் சிற்பங்கள் கல்லும் கவிபாடும் என்பதற்கு உதாரணமாக விளங்கட்டும். வருகிறேன் மன்னவா.
நீ செய்து காட்டு. அப்படி அல்ல. பலே வா பரிவாதனே, இன்று உனக்கு வாள் பயிற்சி இருப்பதாக அருந்ததி சொல்லிக் கொண்டிருந்தாளே, நீ பயிற்சிக்கு போகவில்லையா? இல்லை, நீங்கள் இந்த வீரர்களுக்கு சிலம்பு பயிற்சி கற்றுத் தந்து கொண்டிருந்த அழகை பார்த்தேன், அப்படியே நின்று விட்டேன். அடே அப்பா, உங்களிடம் என்ன ஒரு சுறுசுறுப்பு, என்ன ஒரு வேகம்! நீங்கள் சிலம்பு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கும் போது உங்களை நான் வயோதிகனாகவே பார்க்கவில்லை, ஒரு வாலிபனாகத்தான் நான் பார்த்தேன். சரி பரிவாதனே, நேரமாகின்றது, நீ வாள் பயிற்சிக்கு போ. இல்லை, இனி நான் வாள் பயிற்சிக்கு போகப் போவதில்லை. ஏன்? நான் உங்களிடம் சிலம்பம் சுழற்ற கற்றுக்கொள்ளப் போகிறேன். என்ன? சிலம்பம் கற்றுக்கொள்ளப் போகிறாயா? அது ஆண்களின் வீர விளையாட்டு. அதெல்லாம் உன் போன்ற பெண்களுக்கு சரிப்பட்டு வராது. நீ செல். ஏன்? என் போன்ற பெண்கள் சிலம்பம் சுழற்ற கற்றுக்கொள்ளக் கூடாதா? அதையெல்லாம் பிறகு பேசிக்கொள்ளலாம். பார், வீரர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பயிற்சி அளிக்க வேண்டும். வீரர்களே, உங்கள் கையில் உள்ள சிலம்பங்களை கீழே வையுங்கள். இன்றைய உங்கள் சிலம்பு பயிற்சி இத்துடன் முடிந்துவிட்டது. நீங்கள் எல்லோரும் சென்றுவிட்டு நாளை வாருங்கள். நில்லுங்கள். சிலம்பை கையில் எடுங்கள். பயிற்சியை தொடங்குங்கள். வீரர்களே, நிறுத்துங்கள். சிலம்பை கீழே வையுங்கள். வீரர்களே, இப்போது சிலம்பை கீழே வைத்துவிட்டு நீங்கள் அனைவரும் செல்லாவிட்டால் உங்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்ய சொல்லிவிடுவேன். வீரர்களே, வீரர்களே, நில்லுங்கள். எங்கே செல்கிறீர்கள்? வாருங்கள், சிலம்பு பயிற்சி அளியுங்கள். நான் பயிற்சி அளிக்க வேண்டிய வீரர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். பிறகு யாருக்கு நான் பயிற்சி அளிப்பது? எனக்கு சிலம்பு பயிற்சி அளியுங்கள். வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணியில்தான் மன்னர் என்னை அமர்த்திருக்கிறார். உனக்கு கற்றுக் கொடுக்கும்படி சொல்லவில்லை. அது மட்டுமின்றி பெண்கள் சிலம்பு கற்றுக்கொள்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அப்படி என்றால் உங்கள் மகள் அருந்ததிக்கு மட்டும்
ஏன் அனைத்து தற்காப்பு கலைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள்? அது அவள் சிறு பெண்ணாக இருந்தபோது கற்றுக் கொடுத்தது. ஆனால் நீ ஒரு வயது வந்த மங்கை. இந்த நிலையில் நீ கற்பது முறையல்ல. அதனால் என்ன? கற்றுக் கொடுக்க போகும் நீங்கள் ஒரு வயதான முதியவர் தானே? இல்லை, நான் ஒரு இளைஞன் என்று சொல்லுங்கள். உங்களிடம் பயில்வது முறையல்ல என்று நான் சென்று விடுகிறேன். பரிவாதனே, உன்னோடு வாக்குவாதம் செய்ய எனக்கு நேரமில்லை. நீ வேண்டுமானால் அருந்ததியிடம் சென்று சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள். அப்படி என்றால் எனக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க மாட்டீர்கள், அப்படித்தானே? ஆமாம். என் அண்ணன் எப்போதும் இப்படியே இருந்தால் எப்படி? இவர் மனதில் உள்ள அந்த மனோரஞ்சிதம் அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும். அந்த இடத்தில் பூங்கோதை வந்து அமர வேண்டும். சும்மா கிடந்த சங்கை ஊதியது போல பூங்கோதை மனதில் ஆசையை வளர்த்து விட்டேன். அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமைதானே. இவர் எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படியே இருப்பார்? இனியும் இவரை இந்த நிலையில் விட்டு வைக்க கூடாது. ஏதாவது செய்தாக வேண்டும். என்ன செய்யலாம்? அதுதான் சரி. அண்ணா. என்ன மலர்கொடி? அன்னையார் இன்று இனிப்பு பண்டங்களை செய்தார் அல்லவா? ஆமாம். இவையெல்லாம் பூங்கோதைக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கென்ன? இவற்றை கொண்டு சென்று அவளுக்கு தர வேண்டும். அதற்கு என்ன செய்ய சொல்கிறாய்? நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நான் இவற்றை கொண்டு சென்று அவளுக்கு கொடுத்து விட்டு வருகிறேன். உன் தோழிக்கு நீ கொண்டு போக விரும்புகிறாய்? போய்கொள். இப்படி சொன்னால் எப்படி? நான் தனியாக எப்படி அத்தையார் வீட்டிற்கு செல்வது? நீங்களும் என்னோட வாருங்கள் அண்ணா. என்னிடம் என்ன விளையாடுகிறாயா? அத்தையாம் அத்தை. அந்த மங்கம்மாவின் அந்தப்புறத்திற்கு நான் வரமாட்டேன். அத்தையார் தான் அங்கே இல்லையே. அவர் பாண்டிய நாட்டிற்கல்லவா சென்றிருக்கிறார். ஆமாம். இவர் யார் அங்கு அழைத்தார்கள்? இவர் எதற்கு அங்கு போனார்? இங்கு செய்த குழப்பங்கள் போதாதா? அங்கு வேறு சென்று பிரச்சனைகளை உருவாக்க வேண்டுமா? அது எப்படியோ போகட்டும், விடுங்கள். இப்போது அவர் அங்கு இல்லை அல்லவா? நாம் பூங்கோதையை தானே பார்க்க போகிறோம். நீங்களும் வாருங்கள் அண்ணா. இல்லை மலர்கொடி, நான் அந்த பூங்கோதை முகத்தில் விழிக்க தயாராக இல்லை. நீ போய் வா. ஏன் அண்ணா இவ்வளவு வெறுப்பு? அவள் அப்படி என்ன செய்து விட்டாள்? அதெல்லாம் உனக்கு எதற்கு? ஒரு அண்ணன் தங்கையிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல அவை. அண்ணா, நான் திருமணமானவள். என்னை சிறு பெண்ணாக நினைக்க வேண்டாம். பூங்கோதை என் உயிர் தோழி அல்லவா? என்னிடம் எதையும் சொல்லாமல் அவள் மறைத்திருப்பாளா? சொல்லிவிட்டாளா? அந்த வெட்கக்கேட்டை அவளை வந்து தன் வாயால் உன்னிடம் சொல்லிவிட்டாளா? அவளை சிறு பெண் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவள் எப்படி மாறிவிட்டாள் தெரியுமா? அண்ணா, நீங்கள் இன்னும் அவளை சிறு பெண்ணாக பார்க்கிறீர்கள். எங்கள் இருவரையும் சிறுமியாக பார்த்த அதே நிலையில் இருக்கிறீர்கள். நீங்களே நினைத்து பாருங்கள். நீங்கள் சிறுமியாக பார்த்த மலர்கொடி இன்று இளம் பெண்ணாகி திருமணமும் நடந்துவிட்டதல்லவா? அவளும் என் சம வயது தோழிதானே. அவளுக்கும் திருமண ஆசை இருக்காதா என்ன? அதற்காக யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாதா? இவ்வளவு காலமாக இயல்பாக அந்த பழைய குழந்தைத்தனம் மாறாமல் பழகிக் கொண்டிருந்தவளுக்கு இப்போது என்னவாயிற்றென்று தெரியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. அவள் செய்த தவறுக்கு உன்னை ஏன் மன்னிக்க வேண்டும்? அவள் அப்படி பேசியதற்கு காரணமே நான் தானே. மலர்கொடி, உன் தோழியை காப்பதற்காக பொய் சொல்கிறாயா? இல்லை அண்ணா, இல்லை. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். பூங்கோதை உங்கள் மனதை மாற்றி உங்களை மணந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது நாங்கள்தான். நாங்கள் என்றால் இன்னும் வேறு யார்? அன்னையார்.